தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. மதுரையில் மகளிர் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்ட கட்டிடம் தற்போது இடிக்கப்பட்டு வருகிறது. காவல்துறை மாநகராட்சி அதிகாரிகளின் உத்தரவின் அடிப்படையில் விடுதியின் கட்டிடம் இடிக்கப்பட்டு வருகிறது. மதுரையில் மகளிர் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டு 2 பெண்கள் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக விடுதியின் கட்டிடம் இடிக்கப்பட்டு வருகிறது. 10க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட குழுவினர் இயந்திரங்களின் உதவியுடன் கட்டிடத்தை இடித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், விவரங்கள் என்ன? மதுரை மாநகர பெரியார் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய கற்றாபாளையம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் விசாகா பெண்கள் விடுதியானது இயங்கி வருகிறது. இந்த விடுதியில் நேற்று அதிகாலை 4 மணிக்கு அந்த விடுதியில் வளாகத்தில் இருந்த குளிர்சாதன பெட்டியில் ஏற்பட்ட தீ விபத்தினால் அங்கு நச்சுப்புகை வெளியேறி 2 பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தற்போது அந்த இடத்திற்கு நேற்றைய தினமே மாவட்ட ஆட்சியரும் மாநகராட்சி ஆணையாளரும் அதேபோல வருவாய்த்துறை அதிகாரிகளும் பல்வேறு ஆய்வுகள் மேற்கொண்டனர். மாநகராட்சி சார்பில் கடந்த ஆண்டே இந்த கட்டிடத்தை பழமையான கட்டிடம் என்றும் கட்டிடத்தை இடிக்க வேண்டும் என உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டிருந்தது. இருப்பினும் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த இந்த விசாகா பெண்கள் விடுதி குறித்து அந்த விடுதியுடைய உரிமையாளர் இன்பா ஜெகதீசனிடம் பல மணி நேரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த விடுதியுடைய காப்பாளராக இருந்த புஷ்பா என்பவரையும் தற்போது அவர் காயமடைந்த நிலையில் அவருக்கு தனியார் சிகிச்சை மையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் உத்தரவின் பேரில் மீண்டும் அந்த கட்டடத்தின் உரிமையாளர் தினகரனிடம் கட்டிடத்தை இடிப்பதற்கான அனுமதியானது கோரப்பட்டு தற்போது மதுரை மாநகராட்சி அதிகாரிகள் காவல்துறையினர் பாதுகாப்போடு தற்போது கட்டிடத்தை இடிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்றைய காலை தினம் அதற்காக 10க்கும் மேற்பட்ட குழுவினர் கட்டிடத்தை இடிக்கக்கூடிய நிபுணர்களை வரவழைத்து தற்போது கட்டிடத்தை இடிக்கும் பணியானது துவங்கி இருக்கிறது. மேலும் இந்த கட்டிடமானது மேல் தளத்தில் இருந்து கட்டிடத்தை இடிக்கும் பணியில் தற்போது அந்த குழுவினர் தொடங்கி இருக்கிறார்கள். 7 முதல் 10 நாட்களுக்குள் கட்டிடம் முழுமையாக இடிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கட்டிடம் இடிக்கும் பகுதி முழுவதுமே காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு பொதுமக்கள் யாரும் வழியாக செல்ல வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய வாகனங்களும் மற்ற கடைகளுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் தற்போது இந்த கட்டிடத்தை இடிக்கும் பணியில் நிபுணர் குழுவானது தொடர்ச்சியாக முழு வீச்சில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாரா, விவரங்களுக்கு நன்றி அருண்.